லக்னத்தில் அவர் திக்பலம் தனித்திருப்பது 3 டிக், ஆட்சியாக இருப்பது 3 டிக். தனித்திருந்தால் இங்கே புதன் 3இல் மறைகிறார், சிங்கிள் டிக். லக்னத்தின் தன்மையை பொறுத்து இங்கே புதன் 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் 2 டிக். இங்கே புதன் உச்சம் தனித்திருக்கும் போது 3 டிக். புதன் 6இல் மறைந்தாலும் 2 டிக். புதன் 7இல் இருக்கிறார், 1 டிக். திக்பலத்தையும் இழந்து விட்டார். புதன் 8இல் மறைகிறார், பரவாயில்லை, 1 டிக். அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். புதன் 2 டிக், நட்பு வீட்டில் இருக்கிறார். புதன் 2 டிக். புதன் நீச்ச பங்கம் இன்றி இருக்கக்கூடாது, ஆனாலும் 1 டிக் போடுவேன். 5ஆம் வீட்டை தானே தொடர்பு கொள்கிறார், இங்கே புதன் 1 டிக். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. புதன் லக்னத்தில் 3 டிக்குக்கு காரணம் நண்பருடைய வீடு, ஆட்சி வீடு, எதிரி, தாய் எதிரியாக கருதக்கூடிய தாயின் வீடு, இங்கே அதிநண்பருடைய வீடு, இங்கே அவருடைய சொந்த வீடு, இங்கே நண்பருடைய வீடு 6ஆம் வீட்டில் மறைந்தாலும் நட்பு நிலையில் இருக்கிறார். இங்கே எதிரி 7வது கேந்திரத்தில் இருந்தாலும் கூட எதிரியின் வீட்டில் அவஸ்தை அமைப்பில் இருக்கிறார், சுபத்துவ வீடு. ஆனால் இங்கே 2 டிக்கு போடுறதுக்கு பதிலாக ஏன் 1 டிக்கு? 8இல் மறைகிறார், ஸ்தான பலத்தை இழக்கிறார். பகை இல்லை, பகை தன்மைதான். சுபரின் வீடு 8இல் மறைகிறார். இங்கே 9 தனித்த புதனாக இருக்கும் பொழுது சர வீடு, நட்பு வீடு, நட்பு வீடு, நீச்ச வீடு, மறைவு வீடு, பகை வீடு.